டிங்கு நல்லா மாட்டிக்கிட்டியா? அக்கா எனக்கு அந்த மாமா ரொம்ப பிடிச்சிருக்கு. சிரிக்க சிரிக்க பேசுறாரு, வேடிக்கைலாம் காட்டுறாரு. எனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்கல. பேக்கு மாதிரி இருக்காரு. உனக்கு பிடிக்கலன்னா நானும் மனசை மாத்திக்க வேண்டியதுதான். அதாண்டா நல்லது. சீக்கிரம் மாத்திக்கடா. அக்கா நம்ம ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாட்டு? கண்ணாமூச்சி. சரி நீ பிடி, நான் ஓடுறேன். எப்போ நான் தானடா உன்னை பிடிக்கிறேன். வா போலாம். டிங்கு நில்லுடா, கண்ணு கட்டி விடுறா. டிங்கு சீக்கிரம் வா. டிங்கு எங்கடா இருக்க? டிங்கு எங்கடா இருக்க? டிங்கு நீ என்ன கட்டி பிடிக்காம வேற யார் என்ன கட்டி பிடிப்பா? மாமா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி பேச்சல வச்சுக்காதீங்கன்னு. ஏண்டி உன்கிட்ட தாண்டி பேச முடியும்? நீ என் அக்கா மக, நாளைக்கே என் பொண்டாட்டியாக போறவ. விருந்தே இல்லன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எலை பேத்தலங்கிறீங்களே. டேட்டிங்கோ எங்கட தொலைஞ்சிட்ட? நான் இங்கதான் இருக்கேன். வாட போலாம். ஓடி போ. ஒரு நாள் பாக்கு வெத்தலையோட உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கத்தான் போறேன். அக்கா கட்டி கொடுக்கத்தான் போறேன். அப்புறம் பாத்துக்கிறேன். வட சீக்கிரம் போயிடலாம். இந்த எஸ்டேட் எல்லாம் நம்ம ஆபீஸ் கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு. இங்கெல்லாம் ஆம்பளைங்க அதிகமா ஒர்க் பண்றாங்களா, பொம்பளைங்க அதிகமா ஒர்க் பண்றாங்களா? எதுக்காக சார் அப்படி கேக்குறீங்க? குளிர் பிரதேசம்ல நம்ம பேரை நம்ம காப்பாத்திக்கணும், அதுக்கு தான். அந்த மரம் எல்லாம் நம்ம ஆபீஸ்க்கு உட்பட்டது சார். என்ன இந்த மரம்லாம் ஒரு 100 வருஷம் இருக்குமா? ஆமா சார். என்ன அது 100 வருஷத்து மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க? அது ஒரு மாசத்துக்கு ஒரு மரம் கட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார். என்ன அது? அங்க என்னடானா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் நடுங்கிறாங்க, இங்க என்னடானா ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுங்கிறீங்க. நம்மள மாதிரியே நம்ம கவர்மெண்ட். சார் நீங்க சிகரெட் குடிப்பீங்களா? நல்ல பழக்கம் இல்ல, நமக்கு வேற பிராண்ட். அப்படியா சார்? நீங்க பியூர் வெஜிடேரியனா? கோழி மட்டும் தான் நமக்கு பிடிக்கும். அப்படியா? என்னடா எல்லாம் ரெடியா? மிளகாப்பொடி, மண்ணெண்ணெய், மண்ணாங்கட்டி, திருப்புழுதி எல்லாம் ரெடி. என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும். முதல்ல இந்த டிஃபன் கேரியரை பிரிடா. ஹாய் பாதாம் அல்வா. அதுல 50 கிராம் மண்ணெண்ணெய் போடுறா. ஹாய் பூந்தி. அதுல மிளகா பொடியை அள்ளி போடுறா. 150? 100 போடுறா. அடுத்ததுல என்ன? ரவா தோசை. அதுல 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்துறா. போதுமா? டேய் இதையெல்லாம் அந்த ஆளு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் என் கழுத்துல அவன் தாலி கட்டினா என் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன்டா. அக்கா நீ பொம்பளை, நான் எடுத்துக்கிறேன். இப்பதாண்டா நீ என் தம்பி. வட போல. சார் டிஃபன் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம். இதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாண்டா. ஏண்டா இவ்வளவு நேரம் பசியோட காத்திருந்து கடைசியில பசி பொறுக்க முடியாம நம்ம வாட்ச்மேன் சிகாமணி இல்ல, அவன் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். கொண்டாந்தீங்களா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது? என்ன பண்றது? சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்?
யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டேன்னு ஹோட்டலுக்கு போன நீ ஹோட்டலே இங்க வந்திருக்கு. ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம், இது ஒஸ்தியான சாப்பாடு. நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா. இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடான்னா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுருங்க. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா திட்டுவாரு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்ட கூடாது அவ்வளவுதானே. 2 பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி காரணம் குடி பத்ரா. டிங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அக்கா. டேய் டேய், கேரியர் வேணாம். கேரியர். வா, உள்ள போய் நல்லா கவனி, சாப்பிடு. சரிங்க. நட. வா 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 வா. ஜம்முன்னு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. ஐயோ அம்மா. நான் சத்தா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கால இங்க இருக்க வச்சுப்பனே. பரவாயில்ல, அது தனியா நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் இல்ல, எனக்கு தெரியாது. வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையலம்ப தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அதை கேட்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கருவாடு குழம்பு இல்லைன்னா சோறே இறங்காது. அப்ப கவலையப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல யாரு, உங்க அம்மாவும் உங்க அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காஃபி போடும். அதை சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே கக்கூஸ் வரும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சதை எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி, உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார புள்ள, குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னா. குழம்புலையா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே, கரெக்டா தான் இருக்குன்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க? இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 நாள் வை. மொத்தம் 8 தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் 4 நாள் வச்சுட்டா எனக்கு டிக்குக்கு எங்க போறது? திங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். போடி. அதானே பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே போ. ஏங்க, இத கடையில் வாங்கின மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சா போச்சுக்கலாம். தமாஷானவருங்க நீங்க. ஏண்டி சிரிச்சிய? அழுத. அழுதிய? ஆமா, அழுத. தம்பி, உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்குலாம் ஒண்ணு இல்லைங்க. அடாடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. ஐயா, அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி. நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன் நான் சொல்றாரு. பொண்ணு அனுப்பிச்சு வை.